அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம விகிதாச்சார சம்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸாமில் இந்த மாதிரி 6th 7th கேட்டாராங்க. நம்மளால் அது போட முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த பகுதியில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். குமரனிடம் ரூ 600 உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2:3 மொத்த தொகையை 2:3ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். கூட்டிட்டுனா 5 கிடைக்கிது. அப்போ விமலாவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விமலாவுக்கு 2, யாழினிக்கு 3. அப்போ விமலாவுக்குன்னா 2/5, யாழினிக்குன்னா 3/5. சொல்கிறது புரியுதுங்களா? அந்த அந்த 2:3 கூட்டிட்டு அதை விமலாவுக்கு தனியாக யாழினிக்கு தனியாக நம்ம வச்சுக்கிறோம். விமலாவுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க, யாழினிக்கு 3ன்னு கொடுத்தாங்க. அதனால் 2/5 3/5ன்னு வச்சுக்கிறோம். சரி, விமலாவுக்கு கிடைக்கும் தொகை, அதாவது மொத்த தொகை எவ்வளோ 600. விமலாவுக்கு நம்ம 2/5ன்னு கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். 600 × 2/5 மல்டிபிள் பண்ணும்போது நம்ம அதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கிது அப்படின்னா விமலாவிற்கு 240 ரூபா கிடைக்கிது. சொல்கிறது புரியுதுங்களா? மொத்த தொகை 600, விமலாவுக்கு நம்ம 2/5ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அதால் அதை இன்ட்டு பண்ணும்போது 240 கிடைக்கிது. யாழினிக்கு அதே போல் யாழினிக்கு கண்டுபிடிச்சோம்னா 600, யாழினிக்கு 3/5ன்னு கண்டுபிடிச்சோம். அந்த 3/5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதாவது 5ஆல் 600 5ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 360ன்னு கிடைக்கிது. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு யாருக்கு அதிகம் கிடைக்கிது, யாழினிக்கு அதிகம் கிடைக்கிது. எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 360 240 நம்ம கழிச்சா எவ்வளோ கிடைக்கிது, 120ன்னு கிடைக்கிது. அப்போ இந்த கணக்கில் பாருங்கள், யாழினிக்கு அதிக தொகை கிடைக்கிது. எவ்வளவு கிடைக்கிது, 120 அதிகமாக கிடைக்கிது. அவ்வளோதான். வெரி சிம்பிளான சம்முதை இது. ஆனால் எக்ஸாமில் நம்மளால் போட முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்து நீங்கள் போட்டுக்குங்க. நன்றி.